ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் வாவமன் மனம். இன்றைக்கி வாங்க ஒரு குட்டி ஹார்வெஸ்ட் பார்க்கலாம். தக்காளி எல்லாமே பேர்ட்ஸே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா நேரம் செரி டொமேட்டோ சாப்பிட்டவங்க இப்போ பெரிய தக்காளியும் சாப்பிட்றாங்க. இட்ஸ் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த இருக்கிற ரெட்டான தக்காளி எல்லாத்தையுமே நம்ம பறிச்சிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த தக்காளி. சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது, அந்த மாதிரி இருக்குது இந்த தக்காளி. இந்த இதில் வச்ச ரசமாக இருக்கட்டும், குழம்பாக இருக்கட்டும், அவ்வளோ டேஸ்ட்டு இந்த தக்காளியில் வைக்கிறது. ஸோ பட் நமக்கு நிறையா தக்காளி வேணுன்றது நம்ம அப்பப்போ கொஞ்சம் குட்டி குட்டி நாற்றெல்லாம் வச்சுட்டே இருக்கோம். ஸோ கிடைக்கிறது எந்த தக்காளி செடியுமே வேஸ்ட் பண்ணாமல் நான் வச்சிட்ருக்கேன். ஏன்னா அப்போனா தான் எனக்கு புரிஞ்சிச்சு இந்த தக்காளி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது. ஸோ எப்போயுமே நமக்கு சமையலுக்கு இருக்கிற மாதிரி நம்ம நிறையா தக்காளி செடி வைக்கலாம். ஸோ இன்றைக்கி நிறையா தக்காளி அவ்வளோ ஒரு பியோர் ரெட்டான கலரில் நமக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் கொஞ்சமாக நமக்கு செரி டொமேட்டோஸும் நமக்கு இருக்குது. செரி டொமேட்டோஸ் இப்போ நார்மலாகவே நான் நிறையா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா தான் இருக்குது, ஏன்னா அதில் சீட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சில செரி டொமேட்டோஸ்லலாம் நம்ம சீட்ஸ் எடுத்து வைக்கணும். அப்புறம் ஏன்னா கடையில் செரி டொமேட்டோஸ்லாம் அதிகமான விலை சீட்ஸு. ஸோ நிறையா நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு தக்காளி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இருக்கிற வெண்டைக்காய் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். கம்மியாக தான் இருக்குது. ஸோ கம்மியாக இருக்குது நம்ம விட்டுட்டோன்னா மறுநாள் பார்க்குறப்ப அவங்க எல்லோரும் முற்றிடுவாங்க. அதனால நம்ம கம்மியாகவே இருந்தாலும் நம்ம அதை எல்லாத்தையுமே நம்ம பறித்து எடுத்துக்கலாம். இவ்வளோதான் இன்றைக்கான ஹார்வெஸ்ட்டு. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாவமன் மனமை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி கார்டனிங்.